எல்லாருக்கும் வணக்கம். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரே நாள்ல வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து காலையில கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது முடிச்சோனே டக்குன்னு வேற ஒரு ஒர்க்குக்கு வந்து போயிருவாங்க. அது முடிச்சுட்டு டக்குன்னு வேற ஒரு ஒர்க் செய்வாங்க. இல்ல இந்த மாரி வந்து ஒரு மல்டிபிள் ஒர்க் செய்ற பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே கடைசில நாள் முடியும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. வேணுனே பண்ணுறதில்ல. பட் எதாச்சியா வந்து வேற இந்த மல்டிபிள் ஒர்க்ஸ்னால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால அது வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து பல பேருக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் ஒர்க்ஸ் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை வந்து செகண்ட் பண்ணிக்கலாம், எதை அதுக்கடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து எந்த பேசிஸில் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து லிஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்பாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் பேஸ்ட் வீடியோஸும் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற மாதிரியான வீடியோஸும் வந்து நான் கிரியேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய பேசிக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படிங்கிறது தான். சரி, சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது நான் எல்லாத்தையும் உட்காந்து எழுதி நீட்டாக பிளான் பண்ணி நான் போய் அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த உட்காந்து பிளான் பண்ணுற டைமுக்குள்ளேயே நான் ஒரு 2 வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ எனக்கு வந்து நான் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் வந்து எனக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. அந்த நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அடுத்த பண்ண போகிற ஒர்க்கை வந்து எப்படி சிம்பிளாக முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கொஞ்சம் விஷயம் தான் அந்த பிளான் அப்படிங்கிறது. ஒரு பழமொழி கூட இருக்குது, என்ன அப்படின்னா, ஒரு பிளானே இல்லாத புத்திசாலியை வந்து பிளான் இருக்கிற முட்டாள் கூட ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். ஸோ பேசிக்காக அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ, என்னெல்லாம் வேலை செய்ய போகிறீங்களோ எல்லாத்தையுமே வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ், அதாவது முக்கியமான ஒர்க்கில் என்னெல்லாம் அதில் இருக்கோ, அந்த லிஸ்ட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள், நான் செஞ்சே ஆக வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்டாக நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அர்ஜென்ட் பேஸ் பண்ணி, அதாவது வந்து இதெல்லாம் வந்து அவசரமாக நான் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு ஒரு சில வேலைகள் வந்து அதில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேலைகளையும் வந்து நீங்கள் செகண்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை வந்து தனியாக ஒரு ஹைலைட் பண்ணிக்கோங்க. செகண்டு அர்ஜென்ட்டான ஒர்க்கு, இதெல்லாம் வந்து சீக்கிரமாக செய்யணும். இம்பார்ட்டன்ட் ஒர்க்குங்கிறது நம்ம செஞ்சே ஆக வேண்டிய வேலைகள். அதே அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறது நான் இந்த டைமுக்குள்ளே செஞ்சாகணும் அப்படிங்கிற வேலை. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரியாரிட்டியை வந்து இது பண்ணணும். அதாவது எப்படின்னா, ஒரு வேலையை வந்து நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே செஞ்சால் தான் அந்த வேலை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் அந்த வேலையை செய்கிறது ஒன்று தான், செய்யாத ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து, அதாவது ஒரு டைம் சொல்கிறேன் நான், இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை செஞ்சால் தான் அதுக்கான ஒரு இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நீங்கள் நம்பர் போட்டுங்க. ஆக்சுவலாக இந்த அர்ஜென்ட் பேஸ் பண்ணிக்கிற ஒர்க்கையும் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கையும் வந்து நம்பர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும், செகண்ட் எதை பண்ணணும். அதாவது வந்து இது வந்து கண்டிப்பாக செய்யணும், ஆனால் இது இன்றைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கே அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சாகணும், இல்லை வந்து இது ஈவினிங்குள்ளே செஞ்சாகணும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னங்கிறது வந்து அது உங்களோட ஒர்க்கை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் எந்த வேலை செய்ய போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி, அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ அது என்னங்கிறது நீங்கள் தான் உட்காந்து நீங்கள் யோசிச்சா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த ஒர்க்கில் நம்ம வந்து லேட்டாக செஞ்சோன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இல்லை வந்து உடனே செஞ்சிட்டோம்னா அதனோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸையும் அர்ஜென்சியும் பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் தனியாக ஹைலைட் பண்ணி அதில் வந்து எதை ஃபஸ்ட்டு செய்யலாம், எதை செகண்டு செய்யலாம், இதை வந்து இன்னைக்குள்ள ஒரு ஷெட்யூல், நாளைக்கு ஒரு ஷெட்யூல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ஒர்க்கை எப்படி செய்யணும், அதுக்கான டைம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களோட ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக்கான ஸ்டெப். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து மினிமல் டைம் டேக்கிங் ஒர்க். அதாவது ஒரு சில வேலைக்கெலாம் வந்து நமக்கு வந்து கம்மியான டைம் தான் எடுக்கும். நான் இப்போ ஒரு கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 20 minutes to 25 minutes, அதாவது நான் கடைக்கு
கடைக்கு போகணும், அங்கே வாங்கணும், திரும்பி வரணும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஓவராலாக ஒரு 25 மினிட்ஸ் தான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இதே நான் வேற ஒரு வேலை செய்யணும், எனக்கு வந்து அந்த வேலை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நான் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த வேலைகள்லாம் வந்து கம்மியான டைம் எடுக்குதோ, கம்மியான டைம் இதுக்கு இருந்தால் போதும், இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், இந்த வேலைக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு இதுக்கு ஒரு 10 நிமிஷம், இதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் எதில் இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து நீங்கள் பெரிய ஒர்க் செஞ்சுட்டு அடுத்து உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் இருக்கிற அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சின்ன ஒர்க்கில் ஏதோ ஒன்று வந்து ஈஸியாக வந்து செஞ்சிட முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான விஷயமா தான் அது இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து யோசிக்கோங்க. அதாவது வந்து ஒரு சில வேலைகள் வந்து நமக்கு நடந்தால் போதும், நம்ம தான் போய் செய்யணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எனக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சால் போதும், இதை நானும் செய்யலாம், இல்லை வேறு யாரையாவது வச்சு நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வேலைகள் இருக்கும். எல்லாமே நம்ம போய் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், உங்களுக்கு வந்து ஒர்க் ஷெட்யூல்ஸ் அதிகமாக இருக்கிற டைமில் உங்களால் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் அந்த வேலை நடக்கணும் அப்படின்னாலும் நான் இல்லாமல் நான் இன்னொருத்தர் வச்சு அந்த வேலையை செய்ய முடியுமா, இல்லை வேறு எந்த மாதிரியான விஷயங்களை, வேறு எப்படி வந்து அந்த வேலையை நான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் உங்கள் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மூலிமா இன்னொரு ஒர்க்கை வந்து இன்னொரு இடத்துல வந்து உங்களால் செஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட் அ டைமில் வந்து மல்டிபிள் ஒர்க் வந்து நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம். ஸோ அதையும் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எந்தெந்த வேலைக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அதை வந்து சைட் பை சைடாக வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நமக்கு அந்த ஒர்க் லோட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் செஞ்சு முடித்த வேலையோ இல்லை நீங்கள் செய்ய போகிற வேலையோ நீங்கள் வந்து அந்த லிஸ்ட் பண்ணி எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா. நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்டை வந்து திரும்ப ஒரு டைம் வந்து ரிவ்யூ பண்ணணும். சரி, ஓகே, இதெல்லாம் இது செஞ்சுருக்கோம், இது செய்ய போகிறோம், இதுக்கான டைம் இவ்வளோ எடுத்திருக்கு. ஸோ அதனால் வந்து மற்ற பிளான்ஸ் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் ஆகுமா, அடுத்த ஷெட்யூலில் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து இதுக்கான எக்ஸ்ட்ரா டைம் எடுத்ததுனாலையோ வந்து டிஸ்டர்ப் ஆகுமா, இல்லை வந்து நான் இந்த வேலையை வந்து இவ்வளோ நேரம் பிளான் பண்ணியிருந்தேன், பட் இதுக்கான டைம் வந்து எனக்கு கம்மியாக தான் எடுத்துச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது அடிஷ்னலாக நாளைக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்த ஒர்க் ஏதாவது நம்ம முன்னாடி அடிஷ்னலாக இன்றைக்கே பண்ணிட முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களோட டைம் பேஸ் பண்ணி அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களால் வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், அடுத்து நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், எதெல்லாம் இன்றைக்கி பண்ண முடியும், எதெல்லாம் நாளைக்கு பண்ண முடியும், அட்வான்ஸ்டாக நம்ம எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம கரெக்டாக ஷெட்யூல் படி போயிட்டுருக்கோம், இல்லை வந்து நம்ம ஏதோ இடத்துல லேக் ஆகிறோம், இல்லை வேறு ஏதாவது நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வந்துட்டு இந்த ஒரு ஒர்க் செஞ்சு முடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னால் கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு திரும்ப அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும். லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸ்டிக் டு த லிஸ்ட். அதாவது இந்த நீங்கள் என்ன ஷெட்யூல் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ, எந்த லிஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது இந்த டைமில் நான் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அதை பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த லிஸ்ட் படி உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கரெக்டாக முடியும். ஏன்னா நடுவில் வந்து எதிர்பக்கம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ அப்படி வரும்போது கூட உங்களால் வந்து அந்த எல்லா ஒர்க்கையும் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அதாவது இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த லிஸ்ட் படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக வந்து அந்த எல்லா மல்டிபிள் டாஸ்க்கை வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வந்து உங்களால் முடிச்சிட முடியும். அதுக்கு வந்து ஒரு மெயினான விஷயம் வந்து இந்த லிஸ்ட் படி நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் செய்கிற நீங்கள் வந்து மல்டிபிள் டாஸ்க், நீங்கள் மல்டிபிள் ஒர்க் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எப்படி அதை யூஸ்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் சிம்பிளாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயங்கள் இது தான். ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்ட்டை எழுதிக்கோங்க. அதில் முக்கியமான வேலைகள் எது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதில் அர்ஜென்ட்டான வேலைகள் எது அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த முக்கியமான வேலைகளையும் அர்ஜென்ட்டான வேலைகளையும் எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செய்யலாம், எதெல்லாம் செகண்ட் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி, நீங்கள் செய்ய போகிற ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி அதை வந்து ப்ரியார் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் செய்யலாம், இது செகண்ட் செய்யலாம், இது இன்னைக்கு செய்யலாம், இது நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அதில் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் டைம் டேக்கிங் ஒர்க். அதாவது உங்களுக்கு இந்த வேலைக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து தனியாக வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து நான் எதுக்கெல்லாம் கொடுக்க முடியும், நான் இல்லாமல் யாரெல்லாம் வச்சு நான் ஒரு வேலை இல்லை, நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வேலையை வந்து எனக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து அப்புறம் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து கன்சிஸ்டாக வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க.
கான்ஸ்டண்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓகே இந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு, இது முடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். லாஸ்ட் வந்து நீங்கள் எந்த லிஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான டைம் ஒதுக்கி அந்த லிஸ்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தான் வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் இருந்தாலும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து சிம்பிளாக முடிச்சிட முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.